Hello viewers, welcome to the Guitar Trainer channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson chords changing. எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அடல்ட்ஸும் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னாக்கா, நல்லா அந்த நோட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கும்போது, மியூசிக்கல் நோட்டேஷன்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க, வாசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு நோட்டும் வாசிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கார்ட்ஸுன்னு வரும்போது எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷலாக இந்த கிளாஸ் போட்டிருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில கார்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஈஸியாக இருக்க கார்ட்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் அதை வாசிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இதுதான் ஈஸியாக அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக அடுத்த லெவல் கார்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லெசனுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு 4 கார்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஈஸியான கார்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிட்டாரில் இருக்க ஸ்ட்ரிங்ஸையும் ஃப்ரெட்ஸையும் எப்படி நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த தின்னாக இருக்கிற ஸ்ட்ரிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். கிட்டாரில் கீழே இருக்க ஸ்ட்ரிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். இந்த அடியாக இருக்கிறது ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. கீழே இருக்க ஸ்ட்ரிங் தான் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஸ்ட்ரிங், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், சிக்ஸ்த்து ஸ்ட்ரிங். 6 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. தின்னாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு போகுது. அடுத்தது ஃப்ரெட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது இந்த பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட். இந்த ஃப்ரெட்ஸில் நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னாக்கா, இந்த 4 ஃபிங்கர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர். தம்பு யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரெட் போர்டுக்கு உள்ள தம்பு பின்னாடி இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ கார்டை பார்க்கலாமா? என்ன கார்டு ஃபஸ்ட்டுனாக்கா, கிட்டார்லேயே ஈஸியஸ்ட் கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இ மைனர் கார்டு. 2 நோட்டை மட்டும் பிடிச்சா போதும், இ மைனர் கார்டு. ஸோ இதை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஃபிங்கரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஃப்ரெட்டில் வைக்கிறீங்க. இதுக்கு கூடவே தேர்ட் ஃபிங்கரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர்த்து ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஃப்ரெட்டில் வைக்கிறீங்க. அவ்வளோதான். 2 நோட்டு தான். நீங்கள் வைக்கும் போது கீழே எங்கேயும் மற்ற ஸ்ட்ரிங்ஸை உங்கள் உள்ளங்கையோ எதுவும் டச் ஆகாத மாதிரி பார்த்துங்க. அப்படி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிற கார்டு இ மைனர் கார்டு. ரைட் ஹேண்ட் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். சும்மா ஸ்ட்ரம் பண்ணிக்கிறேன். இந்த பார்க்குறேன் இ மைனர் கார்டு. ஒரு கார்டு வாசித்துட்டோம். ஈஸியாக ஒரு கார்டு வாசித்துட்டோம். அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய கார்டு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் கார்டு இஸ் ஏ மைனர். அது எப்படின்னாக்கா, இந்த 2 நோட்டையும் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கு கீழே இறக்குறீங்க. இந்த 2 நோட்டு இ மைனருக்கு எந்த 2 நோட்டு பிடிச்சிருந்தீங்களோ அந்த 2 நோட்டையும் அப்படியே கீழே இறக்குனீங்கனாக்கா, செகண்ட் ஃபிங்கர் எங்கே போகும்னாக்கா ஃபோர்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃபிங்கர் எங்கே போகும்னா தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட் இங்கே வந்துடும். இப்போது இதோடு முடிஞ்சதுன்னா இல்லை, முடியல, இன்னொரு நோட்டை ஆட் பண்ணோம். செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டுக்கு உங்கள் ஃபஸ்ட் ஃபிங்கரை எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோ. இன்னொரு முறை சொல்கிறேன். இ மைனர் வாசித்தீங்க, ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட். எந்தெந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஃபிங்கரும் தேர்ட் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இ மைனர். இதிலேருந்து அடுத்த கார்டு எங்கே மூவ் பண்ணிங்க, அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கு கீழே இறக்கிட்டு இன்னொரு நோட்டை ஆட் பண்ணிக்கிட்டீங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஃப்ரெட்டை ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஏ மைனர் கார்டு கிடச்சிது. ஈஸியாக 2 கார்டு மாற்றிட்டீங்க. 3வது கார்டு பார்த்தீங்கன்னாக்கா சி மேஜர் கார்டு. இப்போ நீங்கள் எல்லா ஃபிங்கரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த தேர்ட் ஃபிங்கரை மட்டும் மெதுவாக லிஃப்ட் பண்ணி ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் வச்சுடுங்க. இன்னொரு முறை காமிக்கிறேன். ஏ மைனரில் இருந்தீங்க, இ மைனர்லேருந்து ஏ மைனர் வந்தீங்க. ஏ மைனர்லேருந்து தேர்ட் ஃபிங்கரை மட்டும் லிஃப்ட் பண்ணி ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கார்டு சி மேஜர் கார்டு. சரிங்களா? இது வரைக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு முறை பார்த்துடலாம். ஏன்னா 4 கார்டை ஒன்றா சேர்த்து எடுத்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட். எப்போவுமே இந்த 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணுவாங்க. சிலர் இந்த 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும். அது அவ்வளோவா கரெக்டான மெத்தடு கிடையாது. நான் ஏனுன்றதை பின்னாடி சொல்லித்தரேன். இந்த 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரிங்,
sorry, 5th string 2nd fret, 4th string 2nd fret, 2nd finger and 3rd finger. E minor chord. இந்த ரெண்டு ஃபிங்கரையும் அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி 2nd string 1st fret ஆட் பண்ணுறீங்க, A minor chord. இதிலேருந்து 3rd ஃபிங்கரை மட்டும் லிஃப்ட் பண்ணி 5th string 3rd fretல வைக்கிறீங்க, C major chord. இப்போ லாஸ்ட் கார்டு என்ன, 4வது கார்டுனா இந்த ரெண்டு ஃபிங்கரையும் இந்த சி மேஜருக்கு வச்சுருந்தீங்களா, இந்த ரெண்டு ஃபிங்கரையும் அப்படியே இந்த ஷேப் மாறாமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் மேலே ஏற்றுறீங்க. இப்போ எங்கே போச்சுனாக்கா 2nd ஃபிங்கர் எங்கே போச்சுன்னா 5th string 2nd fret, 3rd ஃபிங்கர் எங்கே போச்சுன்னா 6th string 3rd fret. அப்புறம் இந்த சியில் இருந்தது, இந்த நோட் பேர் சி, 2nd string 1st fretல இந்த ஃபஸ்ட் ஃபிங்கர் எடுத்து 1st string 1st fretக்கு வச்சுக்கிறீங்க. இந்த கார்டுக்கு பேர் G7. இந்த கார்டோட பேர் G7. சியிலேருந்து திரும்பவும் சொல்கிறேன், இது சி கார்டு. இந்த சி கார்டு எங்கெங்கே வச்சுருந்தோன்னா 2nd string 1st fret, 4th string 2nd fret, 5th string 3rd fret. இந்த ஃபிங்கர்ஸை என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு ஃபிங்கரும் ஒரு ஃபிங்கர் எங்கே போகுது 5th string 2nd fret போகுது, இன்னொரு ஃபிங்கர் 6th string 3rd fretக்கு போகுது. இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 2nd string 1st fretல இந்த ஃபிங்கரை 1st string 1st fretக்கு மாற்றிக்கிறீங்க. இது G7 கார்டு. ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் இதையா 4 கார்டும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். இ மைனர், இதை நான் வந்து 4/4 டைம் சிக்னேச்சரில் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். 4/4னா 4/4 பீட்ஸாக போய்ட்டு ஒரு பாருக்கு 4/4 பீட்ஸ் வரும். 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. இதே போல் நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக கார்ட்ஸ் சேஞ்சிங் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா லெஃப்ட் ஹேண்டில் ரெண்டு ஹேண்டும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ரெண்டு கையும் கோஆர்டினேட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா வச்சு பாருங்கள். இ மைனர் கார்டு லெஃப்ட் ஹேண்டில், இ மைனர் கார்டு இந்த பக்கம் மட்டும் வச்சு பாருங்கள், ரைட் ஹேண்டு ஃப்ரீயாகவே இருக்கட்டும். இதை வச்சு பாருங்கள். அப்புறமா அதை அப்படியே கீழே இறக்கி இன்னொரு நோட் ஆட் பண்ணணும், 2nd string 1st fret. அது வச்சு பார்த்துங்க. ஏ மைனர் கார்டு, ஏ மைனர்லேருந்து ஒரு ஃபிங்கரை மட்டும் லிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க, சி மேஜர் கார்டு. அப்புறம் இந்த ரெண்டு ஃபிங்கரும் மேலே ஒரு ஸ்டெப் ஏற்றுறீங்க. அப்புறம் 2nd string 1st fretல இந்த ஃபிங்கரை 1st string 1st fretக்கு மாற்றிக்கிறீங்க, G7 கார்டு. சும்மா லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் சும்மா அப்படியே மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்டில் எதுவும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு நல்லா அது தரோவாக அந்த ஃப்ரெட்ஸ் எல்லாம் நல்லா தரோவாக மனசில் பதிஞ்ச பிறகு நம்ம இப்போ ரைட் ஹேண்டில் எப்படி பண்ணலாம், இந்த ஸ்ட்ரம்மிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத ரைட் ஹேண்டில் எப்படி பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் தனித்தனியாக கார்ட்ஸை சும்மா கையில் அப்படி வச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ரைட் ஹேண்டு வந்ததும் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க. என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரிங்ஸை சும்மா மேலே ஃபிங்கர்ஸ் வச்சு மியூட் பண்ணிங்க. நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்கன்னா சவுண்டு வராது. சவுண்டு வராமல் ரைட் ஹேண்டு ஸ்ட்ரம்மிங் எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். 1 2 3 4, 1 2 3 4 இப்படி அடிக்கும் போது ரைட் ஹேண்ட்லேயும் சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படியே போட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரெட்டில் நீங்கள் ஒரு ஜாமோ பட்டரோ அப்ளை பண்ணுறீங்க, ஒரு நைஃப் எடுத்து எப்படி ஒரு தின் ஃபில்ம் ஒரு லேயர் வர வைக்கிறதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, சாஃப்டாக பண்ணுவீங்க இல்லையா, எடுத்து அப்படி சாஃப்டாக அப்ளை பண்ணுவீங்க பாருங்கள். அதே போல் இந்த ஸ்ட்ரிங்ஸோட சர்ஃபேஸை லேசாக சாஃப்டாக வருடி கொடுக்கறதுக்கு அது போல் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ஹார்டாக போட தேவையில்ல. அது போல் தனியாக ரைட் ஹேண்டுக்கு அந்த மூமெண்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 1 2 3 4, 1 2 3 4. சும்மா இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் வாசிக்கணும்னு இல்லை, சும்மா இப்படியே பண்ணிகிட்டு இருங்க. இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் சும்மா டிவி பார்த்துட்டே கூட பண்ணலாம், சும்மா இருக்கும்போது இப்படியே பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் பண்ணுறதுக்கும் நீங்கள் இப்படி பண்ணலாம். ப்ராக்டிஸ் சாதாரண ப்ராக்டிஸ்க்காக சும்மா இப்படி பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி பண்ணிவிட்டு 1 2
3 4 இப்போ ஆட் பண்ணலாம் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஸோ இப்படியே வாசித்துட்டு இருக்கலாமா? கண்டிப்பாக என்ன ஆகும்னாக்கா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் இது வாசித்து தரோவான பிறகு நீங்கள் சாங்ஸ் வாசிக்கும் போது கார்ட்ஸ்லாம் இதே ஆர்டரில் வருமானாக்கா வராது, சேஞ்ச் ஆகி வரும். இந்த கார்ட்ஸ்லாம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சி மேஜருடைய மெயின் ரிலேட்டிவ் கார்ட், சி மேஜர் ஸ்கேலுடைய மெயின் ரிலேட்டிவ் கார்ட். ஸோ இதை என்ன பண்ணலாம், இந்த முறை ஆர்டரை ஃபஸ்ட்டு கார்டு சி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கார்டு ஏ மைனர், நீங்கள் ஏற்கனவே நம்ம பண்ணதை தான் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம். ஏ மைனர், அங்கேருந்து இ மைனர், இ மைனர்லேருந்து ஈஸியாக நீங்கள் G7 போகலாம். ஏற்கனவே ஒரு ஃபிங்கர் அங்கேயே இருக்கும், 5th ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் செகண்ட் ஃபிங்கர் இருக்கும், 6th ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டுக்கு தேர்ட் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஃபஸ்ட்டு ஃபிங்கரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் வச்சுங்க. சரிங்களா? இது G7 கார்டு. இது வாசித்துட்டு திரும்பவும் நீங்கள் சிக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல எண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி வாசித்துடலாம். இந்த ஆர்டரை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கார்டு சி, ரெண்டாவது ஏ மைனர், மூணாவது இ மைனர், நாலாவது G7. சரிங்களா? இப்போ வாசிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த சைக்கிளை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி வந்துடும். இப்போ இதுவும் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க, கார்ட்ஸ் ஈஸியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க, ஆர்டரும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணி வாசிக்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நியூ வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? பாய்.